கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் என் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, இந்த பிப்ரவரி மாதம் நம்முடைய துக்கங்கள் சந்தோஷமாய் மாறுகிற மாதமாக இருக்க போகிறது. ஒரு சுத்திகரிப்பின் மாதமாக இருக்க போகிறது. தடைகளை கர்த்தர் நீக்கி போட்டு நமக்கு முன்னே சென்று அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற மாதமாக காணப்படுகிறது. இன்றைக்கும் வாக்குத்தத்தமானது எரேமியா 31:13 நான் வாசிக்கிறேன். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவேன் என்று தேவன் சொல்லுகிறார். இந்த மாதம் அதிகமாக நீங்கள் மகிழ்கிற மாதமாக காணப்படுகிறது. தீர்க்க தரிசனங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுகிற மாதம். எதிர்மறையான சூழ்நிலைகளை தேவன் முறியடிக்கிற மாதம். நீங்கள் பதஷ்டத்தோடு படபடப்போடு அந்த காரியங்கள் செய்ய முடியாமல் தடைய நின்ற காரியங்களை தேவன் ஜெயம் எடுக்க வைக்கிற மாதமாக காணப்படுகிறது. உங்கள் துக்கம் மகிழ்ச்சியாய் மாறுகிற மாதம். எஸ்தரை போல, அந்த எஸ்தர் புஸ்தகத்தை போல துக்கமான அந்த சூழ்நிலைகள் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளுக்குள் நீங்கள் கொண்டு செல்லப்படுவீர்கள். இன்னும் பார்த்தீர்கள் என்று சொன்னால், தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை குறித்திருக்கிற மாதமாக காணப்படுகிறது. எதிரியின் திட்டங்களை முறியடித்து எதிரிகளின் கைகளிலிருந்தும் உங்களை தேவன் விடுவிக்கிற மாதம் இது. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனக்கு அருமையானவர்களே, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த வசனத்தின் முதல் பகுதியை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்பது யாருக்கு தெரியுமா? அருமையான வாலிப பிள்ளைகளுக்கும் கன்னிகைகளுக்கும் முதியோர்களுக்கும் என்று தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவரை கூட அவர் விடல. இந்த மாதம் வாக்குத்தத்தமானது நீங்கள் விசுவாசித்தால் ஒரு உடன்படிக்கையின் வாக்குத்தத்தம். தேவன் உங்களோடு கூட உடன்படிக்கை செய்து கொள்ளுகிறார். இந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாக உடன்படிக்கை, அதாவது கவர்னன்ட் என்று சொல்லும் பொழுது, பூமியில் 2 அதிகாரிகள் ஒருவரோடு ஒருவர் உடன்படிக்கை கவர்னன்ட் பண்ணி கொள்வார்கள். இவர்களுடைய தேசத்தில் இருக்கிற பொருட்களை அவர்களுடைய தேசத்துக்கு கொடுப்பார்கள். அவர்களுடைய தேசத்தில் இருக்கிற இவர்கள் வாங்கிக் கொள்வார்கள். இவர்கள் 2 பேரும் அந்த உடன்படிக்கையை மீறக்கூடாது. ஆனால் பரலோகத்தின் தகப்பன் தேவன் பூமியில் உங்களோடும் என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணினது. முதலில் அவர் கிறிஸ்துவோடு கூட உடன்படிக்கை பண்ணி நமக்காக கிறிஸ்துவை பூமிக்கு அனுப்பி கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது நிமித்தமாக நீங்கள் நானும் கிறிஸ்துவின் ரத்தத்தினால் உடன்படிக்கை பண்ணப்பட்டு அவருடைய சொந்த பிள்ளைகளாக இப்பொழுது காணப்படுகிறோம். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படி சொந்த பிள்ளைகளாகி உங்களுக்கும் எனக்கும் இந்த மாதம், இந்த வருடமே அதே தான் வாக்குத்தத்தங்கள். உங்களுக்கு அவர் நன்மை செய்து, எரேமியா 33:9 வாசித்தீர்கள் என்று சொன்னார். உங்களுக்கு தேவன் நன்மை செய்து அவர் அதன் மூலம் மகிழ போகிறார். அவருக்கு அது மகிமையை மாறப்போகிறது. உங்களை சமாதானத்திலும் சந்தோஷத்தில் நடத்த போகிறார். இந்த மாதம் அப்படிதாங்க. நீங்கள் தடைய நின்ற காரியங்கள் எல்லாம் செயல்படுத்த போகிறீர்கள். உங்கள் வியாதி நீங்கி நீங்கள் சுகமாக போகிறீர்கள். நீ சமாதானத்தோடு போ, உன் வியாதி நீங்கி சுகமாவே என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய தழும்புகள் சுகமானீர்கள் என்று சொல்லும். அதுவும் உடன்படிக்கை பண்ணின வாக்குத்தத்தங்கள் தான். இதை நீங்கள் விசுவாசித்தீர்கள் என்று சொன்னால், சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உடன்படிக்கை பண்ணின, அவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தங்களையும் வசனங்களையும் அவர் நிறைவேற்றும்படி அவர் தீவிரமாய் செயல்படுகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். என் தேவன் தீவிரமாய் செயல்பட்டு இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் அவரே வந்து குறுக்கிட்டு எல்லா காரியத்தையும் அவரே முன்னின்று அவரே உங்கள் கைகளை பிடித்து அவரே உங்கள் கரத்தை பிடித்து எழுந்தர் என்று சொல்லி, பேதுருவின் மாமி இல்லையா, மார்க்கு 1 நீங்க 22-23 வாசித்தீர்கள் என்று சொன்னால், பேதுருவின் மாமின் கையை பிடித்து எழுப்பின நேரத்தில் ஜுரம் நீங்கி உடனே அவள் சுகமானார். இந்த மாதம் வாக்குத்தத்தங்களும் உடன்படிக்கையின் வார்த்தைகளும் தேவன் உங்க கரத்தை பிடித்தும் உங்களோடு கூட இருந்தும் அவர் நிறைவேற்றுகிற மாதமாக இருக்க போகிறது. எல்லாவித வியாதிகளும் நீங்கள் சுகமாகிற மாதம். எல்லாவித பிரச்சனைகளிலிருந்தும் என் தேவன் முடிவுக்கும் விடுதலைக்கும் கொண்டு வருகிற மாதம் இது. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மருத்துவர்கள் கைவிட்டிருக்கலாம், உறவினர்கள் கைவிட்டிருக்கலாம். நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், உடன்படிக்கை பண்ணீங்கன்னா தேவன் நம்மளோடு கூட பண்ண உடன்படிக்கையை அவர் நிறைவேற்றுகிறதை வேதத்தில்
நாம் பரிசுத்தவான்கள் மூலமாக நாம் வாசிக்க போகிறோம். இப்பொழுதும் ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால் ஆபிரகாமும் லோத்தையும் குறித்து உங்களுக்கு தெரியும். அந்த ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் 1, 2, 9வது வசனங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் 2 தேசத்து ராஜாக்கள், ஒரு தேசத்தில் 4 ராஜா, இன்னொரு தேசத்தில் 5 ராஜாக்கள். இவர்கள் எல்லாம் பலசாலிகள் தான். இவர்கள் இருக்கிற அந்த ராஜாக்கள் யுத்தம் பண்ண தொடங்கும் பொழுது சோதோமிலும் கொமராவிலும் அவர்கள் யுத்தம் செய்கிறார்கள். அங்கேதான் ஆபிரகாமினுடைய சகோதரனுடைய மகன் இல்லையா, உங்களுக்கு தெரியும், அவர் லோத்து, அவர் அந்த தேசத்தில் காணப்படுகிறார். அங்கே இவர்களை, இந்த லோத்துவையும் குடும்பத்தையும் அவருடைய எல்லா பொருட்களையும் சிறைப்படுத்தப்பட்டு அவர்கள் கொண்டு போகப்படுகிறார்கள். இதை தேவனோடு உடன்படிக்கை பண்ணின, தேவன் உடன்படிக்கை பண்ணின அந்த ஆபிரகாமாயாக நம்முடைய ஆபிரகாம், நம்முடைய விசுவாசத்தின் தகப்பன், அவர் அறிந்த பொழுது அவர் என்ன செய்கிறார் பாருங்கள், அவர்களை விடுவிக்கும்படி செல்லுகிறார். அவர் விடுவிக்கிறதற்கு செல்வதற்கு முன்பதாக நீங்க அதே அதிகாரத்தில் நீங்க 13ஆம் வசனத்தில் எல்லாம் வாசித்தீர்கள் என்று சொன்னார். அவர் உடன்படிக்கை பண்ணின ஒரு மனிதனோடு கூட அந்த தேசத்தில் தான் ஆபிரகாம் காணப்படுகிறார். இன்றைக்கு வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணின மனிதர்களோடு நீங்கள் இருக்கிறீர்களா? கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறீர்களா? உங்களுக்கு ஒரு ஆபத்து வரும்போது, உங்களுக்கு ஒரு வியாதி வரும்போது, உங்களுக்கு பிரச்சனை வரும்போது, உங்களுக்காக ஜெபிக்கிற, உங்களுக்காக முழங்கால் நிற்கிற, உங்களுக்கு உதவி செய்ய வருகிற, உங்களுக்கு நன்மை செய்ய வருகிறவர்களோடு நீங்கள் நிற்கிறீர்களா? நீங்கள் அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த மாதம் நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் நிற்கிற இடம் சரியான இடமா? இங்கே இந்த ராஜாக்கள் எல்லாம் பலசாலிகள் தான். அங்கேதான் யார் போயிருந்தார்? லோத்து போயிருந்தார். அவரை காப்பாற்ற முடிந்ததா? இல்லை. அவர் மனைவி பிள்ளைகளை பொருட்களை காப்பாற்ற முடிந்ததா? இல்லை. இங்கே ஆபிரகாம் சென்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் 16வது வசனம் ஆதியாகமம் 14:16 இவனமாக சொல்லுகிறத நான் வாசிக்கிறேன். சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ அவர்கள் எவ்வளவு மகிழ்ந்திருப்பார்கள், எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார்கள். அந்த நேரம் அவர்கள் எவ்வளவு துக்கத்தோடு இருந்திருப்பார்கள், எவ்வளவு வேதனையோடு இருந்திருப்பார்கள். பாருங்களேன், எரேமியா 31:13 வாலிபர்களும் கன்னியர்களும் முதியோர்கள் கூட நீங்கள் மகிழ்வீர்கள் என்ற தேவன் உடன்படிக்கை பண்ணின வாக்குத்தத்தங்களுக்கு இது. இந்த தேவன் அங்கே கர்த்தர் இவர்களை ஒரு ஆபிரகாமை கொண்டு திருப்பி கொண்டு வந்தார் என்று சொன்னார். தேவன் உடன்படிக்கை பண்ணின மனிதனை கொண்டு லோத்துவையும் குடும்பத்தையும் விடுவித்துக் கொண்டு வந்து அவர்களுக்கு நன்மை செய்தார் என்று சொன்னார். புதிய ஒரு பாதையை, புதிய ஒரு இடத்தை, புதிய நன்மைகளை அவர்கள் செய்வார் என்று சொன்னார். ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் நானும் நமக்கு நன்மை செய்யாமல் அவர் இருக்கவே மாட்டார். எனக்கு அருமையான தேவஜனமே, இன்றைக்கும் கூட நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னார். இங்கே அதே அதிகாரத்தில் மறுபடியும் அந்த சோதோமின் ராஜா என்ன செய்கிறார் தெரியுமா? லோத்து ஆபிரகாமிடத்தில் வந்து என்ன கேட்கிறார் தெரியுமா? நீ இந்த பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொள், நான் உனக்கு இன்னும் பொருட்கள் தரேன், இன்னும் ஐஸ்வர்யம் தருகிறேன், நீ அந்த ஜனங்களை எனக்கு விட்டுக்கொடு என்று சொல்லுகிறார். அருமையான தேவ ஜனமே, ஆபிரகாம் உடனே சொல்லுகிறான், நீ எனக்கு ஒரு சிரட்டை ஆகியிலும் ஒரு செருப்பு மாறாகிலும் முன்னெடுத்திலிருந்து நான் வாங்கி நான் அதனால் ஐஸ்வர்யவானேன் என்று சொல்லி நான் சொல்லாமல் என் பரலோகத்தின் தகப்பன் தேவனாய் கர்த்தரை நோக்கி நான் கைகளை உயர்த்தி வானத்தை நோக்கி பார்க்கும் பொழுது வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன், உன்னதமான தேவன் எல் எலியோன், அவர் எனக்கு நன்மை செய்வார். இந்த ஜனங்களை வழிநடத்த, இந்த ஜனங்களை பாதுகாக்க, இந்த ஜனங்களை போஷிக்க, இவர்களுக்கு உதவி செய்ய என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் தருவார் என்று சொல்லி அவன் அங்கே சோதோம் ராஜாவிடத்தில் ஒன்றையுமே வாங்கவில்லை. தேவச்சனமே, இப்படித்தான் நீங்களும் நானும் இருக்க வேண்டும். நம்மிடத்தில் கொடுத்திருக்கிற ஜனங்கள், நம்மை நம்பி வருகிற ஜனங்களே, அவர் விடுவிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். நீ சும்மா இரு, நான் யுத்தம் செய்வேன் கர்த்தர் சொல்லியிருக்கிறார் அல்லவா? ஆபிரகாம் எவ்வளோ நல்ல மனிதன். இன்றைக்கும் நீங்கள் யாரோட நிற்கிறீர்கள் என்று சொல்லி நீங்கள் சோதித்து பாருங்கள். உங்களுக்காக தேவ சமூகத்தை நிற்கிற தேவ மனிதர்களோடு நிற்கிறீர்களா? விசுவாசிகளோடு நிற்கிறீர்களா? சகோதரோடு நிற்கிறீர்களா? தேவன் உங்களை இன்றைக்கு இந்த மாதம் ஆசீர்வதிக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறபடினால் நீங்க விசுவாசிங்களே. ஆபகுக்கு 2:2 எவனமாக சொல்கிறது, தீர்க்க தரிசனங்களெல்லாம் எழுதுவை, குறித்த காலம் வரும்போது அது வரைந்துவை, அது நிறைவேறும், அது வந்து சேரும் என்று அதில் வசனம் காணப்படுது. 3ஆம் வசனம், வந்து சேரும். இந்த மாதம் உங்களுக்கு நன்மைகள் எல்லாம் வந்து
வந்து சேருதுங்க. உங்கள் வீடு தேடி வருகிறது. வாலிப மகனே மகளே, நீ சோர்ந்து போய் இருக்கிறாயா? என் தேவனாகிய கர்த்தர் உனக்குரிய புதிய பாதையை திறந்து புதிய வாசலை திறந்து அவருடைய சத்தம் உனக்கு கேட்டுக்கொண்டே இருக்கும். எக்கால சத்தத்தை போல அவருடைய சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். தடைகளை உடைக்கிற முன்னே சென்று கொண்டே இருக்கிறார். அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர். அது வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படி அவர் தீவிரித்து வந்து உன் வாழ்க்கையில் நன்மைகளையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தை தருகிறார். எல்லாவித வியாதி பலவித்து விடுதலை தருகிறார். பிசாசின் வல்லமையில் கட்டப்பட்ட யாவரை அவர் விடுவிக்கிறார். பொல்லாத ஆவிகள் கைகளில் விடுவிக்கிறார். சத்துருவின் கருத்துடன் விடுவிக்கிறார். எல்லாவித கடன் பிரச்சனையில் அவர் விடுதலை தருகிற தேவன். ஏனென்றால் அவர் ஐஸ்வர்ய சம்பனர். இந்த மாத வாக்குத்தத்தத்தின்படி நிச்சயமாக நீங்க விசுவாசித்தீர்கள் சொன்னார். எரேமியா 31:13 உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறி என் தேவன் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரப்போகிறார். வீட்டில் தாய் தகப்பன் பிள்ளைகளை குறித்து எந்தெந்த காரியத்தில் கவலையோடு இருக்கிறீங்களோ எல்லா காரியத்திலும் இந்த மாதம் உங்களுக்கு சந்தோஷம், நன்மை, கிருபை, இரக்கம், தயவு உண்டாகிறது. என் தேவன் பொய் சொல்ல மனிதர் அல்ல, ஒரு மனமாற மனுபுத்திரனும் அல்ல. அருமையான தேவ ஜனமே, இந்த வாக்குத்தத்தத்தின்படி ஆபிரகாம் லோத்துக்கு இவ்வளோ செய்தார் என்று சொன்னார். பரலோகத்தின் தகப்பன் உங்களை கைவிடவே மாட்டாருங்க. நம்முடைய இயேசு கிறிஸ்து உங்களை கைவிடவே மாட்டார். பரிசுத்த ஆவியன் உங்களுக்கு உதவி செய்வார். கண்களை மூடுங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. பிதாவே, இந்த வாக்குத்தத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே நீர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யுங்க தகப்பனே. என்னை முடியாத அற்புத அதிசயங்களை கர்த்தர் செய்வீராக. அவர்கள் விசுவாசத்தோடு காணப்படுகிறாங்கப்பா. இந்த மாதம் வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று காத்திருக்கிறவர்களுக்கு நீ தீவிரித்து வந்து அதை நிறைவேற்றினதற்காக ஸ்தோத்திரம். நன்மையின் கிருபைகளை தொடரும். எல்லா வியாதி பலத்து விடுதலை உண்டாகட்டும். குழந்தை இல்லாத மகளுடைய கர்ப்பங்களை கர்த்தர் நீ சுகப்படுத்தி குணப்படுத்தி ஆபிரகாம் சாராளுக்கு குழந்தைகளை கொடுத்தது போல என் தேவன் இந்த பிள்ளைகளுக்கு குழந்தைகளை கொடுத்து ஆசீர்வதிப்பீராகப்பா. திருமண காரியங்களை கர்த்தர் ஒழுங்குபடுத்தி கொடுப்பீராக. புதிய பிசினஸ்களை தொடங்க கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. ஒவ்வொருவரோடும் நீர் வந்து இருந்து அவர்களை வழிநடத்தி போறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.